நோன்பு என்றால் என்ன? நோன்பு என்றால் சுபஹ் நேரத்திலிருந்து மக்ரிப் நேரம் வரை உணவு, பானம் மட்டுமல்லாமல் கெட்ட சொற்கள், கெட்ட செயல்கள், தவறான எண்ணங்கள் இவையெல்லாம் தவிர்த்து அல்லாஹ்வுக்காக பொறுமையுடன் இருக்கிற ஒரு இபாதத்தாகும். நோன்பு என்பது உடலுக்கான பயிற்சி அல்ல, மனதுக்கான தூய்மை. நோன்பின் கட்டளைகள். நோன்பின் கட்டளைகளை நோன்பு நமக்கு கட்டளையிட்டதற்கான காரணம் என்ன? நமக்கு முன்பு இருந்தவர்களும் நோன்பு கட்டளையிடப்பட்டது. ஏனென்றால் மனிதன் தக்வா அடைய வேண்டும். அல்லாஹுவை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நோன்பு நம்மை அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ கற்றுத் தருகிறது. நோன்பின் நோக்கம். அன்பானவர்களே, நோன்பின் முக்கிய நோக்கம் பொறுமை, சுயக்கட்டுப்பாடு, பாவங்களிலிருந்து விலகுதல், உள்ளத்தில் தூய்மை. நோன்பு காலத்தில் நாம் உணவையே தவிர்க்கும் போது பாவங்களை தவிர்க்க முடியாதா? நோன்பும் மனக்கட்டுப்பாடும். நோன்பு நம்முடைய நாவை கட்டுப்படுத்த கற்றுத்தருகிறது. பொய் பேசாமல் இருப்பது, பிறரை இகழாமல் இருப்பது, கோபப்படாமல் இருப்பது, வம்பு பேசாமல் இருப்பது. பலர் பசி தாங்க முடியும், ஆனால் கோபத்தை தாங்க முடியாது. உண்மையான நோன்பு நாவையும் கண்களையும் மனதையும் கட்டுப்படுத்தும். நோன்பும் ஏழைகளின் உணர்வு. நோன்பு நமக்கு ஏழைகளின் பசியை உணர வைக்கிறது. நாம் ஒரு நாள் பசியாக இருந்தாலே எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று உணர்கிறோம். அப்படி என்றால் தினமும் பசியோடு வாழும் மக்களின் நிலை என்ன? அதனால்தான் நோன்பு இரக்கத்தை வளர்க்கிறது, தானத்தை அதிகரிக்கிறது, மனிதநேயத்தை வளர்க்கிறது. நோன்பின் பலன். நோன்புக்கு அல்லாஹ் அளிக்கும் பலன் மிகவும் விசேஷமானது. நோன்பு என்பது வெளியில் தெரியாத இபாதத், உள்ளத்தில் மட்டும் நடக்கும் இபாதத். அதனால்தான் அதற்கான கூலியும் அல்லாஹ் நேரடியாக அளிப்பதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் நோன்பு பாவங்களை மன்னிக்க வைக்கும், உள்ளத்தை சுத்தமாக்கும், ஈமானை அதிகரிக்கும். நோன்பு நம்மை எப்படி மாற்றுகிறது? நோன்பு நம்மை அமைதியாக இருக்க வைக்கிறது, அடக்கமாக்குகிறது, தாழ்மையாக இருக்க வைக்கிறது, அல்லாஹுவை அதிகம் நினைக்க வைக்கிறது. நோன்பு காலத்தில் நாம் அதிகமாக துவா செய்கிறோம், அதிகமாக குர்ஆன் படிக்கிறோம், அதிகமாக அல்லாஹுவை நினைக்கிறோம். இதுதான் நோன்பின் அழகு. தவறான நோன்பு என்ன? அன்பானவர்களே, பசியோடு இருந்தும் பொய் பேசினால், கோபப்பட்டால், பிறரை காயப்படுத்தினால் அது நோன்பின் உண்மையான பயனல்ல. நோன்பு என்பது உடலை மட்டுமல்ல, உள்ளத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். ரமலான் மாதம் என்பது மன்னிப்பின் மாதம், கருணையின் மாதம், விடுதலையின் மாதம். இந்த மாதத்தில் பிடிக்கும் நோன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு ரமலான் நம்மை நல்ல மனிதராக மாற்றினால் அதுதான் வெற்றியான நோன்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, நோன்பை பழக்கமாக அல்ல, கட்டாயமாக அல்ல, ஈமானுடன், நியத்துடன், புரிதலுடன் கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நல்லவர்களாக்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ